ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான மேல்நாரியப்பனோர் இந்த திருத்தலத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமாக இருக்கின்ற அருள்பணி அந்தோணிசாமி அவர்களே, இங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தின் முதல்வர் அருள்பணி ஜோசப் ராஜ் அவர்களே, என்னோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றுகின்ற அன்பான அருள்பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, மிக முக்கியமாக திரளாக இங்கே கூடி வந்திருக்கின்ற மேல்நாரியப்பனோர் புனித அந்தோணியாரின் பாசமிகு பக்தர்களே, அருமையாக ஒரு தியான பாடல், திருப்பாடல், ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பேரன்பு உங்கள் எல்லார் மேலும் நிலைத்திருக்க வேண்டுமென்று இந்த நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன், விழைகின்றேன், அதற்காக ஜெபிக்கின்றேன். என் உயிரே, ஆண்டவரை நீ போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய திருப்பெயரை ஏத்திடு. இதே மனநிலைத்தான் எனக்கும் உங்கள் எல்லாருக்கும். நாம் எல்லாரும் ஆண்டவரை போற்றிட வேண்டும், அவருடைய திருப்பெயரை ஏத்திட வேண்டும். ஏன் தெரியுமா? குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் நலமே வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். டாக்டர்கிட்ட போகிறோம், எத்தனையோ டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க ஆஸ்பத்திரியில். எல்லாவற்றை விட முதல் டெஸ்ட்டு என்ன தெரியுமா? யாருக்கு எதிராகவோ நாம் தவறு செய்திருக்கிறோமோ, அநியாயம் செய்திருக்கிறோமோ, கெட்டது செய்திருக்கிறோமோ என்று நினைத்து பார்த்து அவர்களிடமாம், எல்லாம் வல்ல ஆண்டவரிடமாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு பெற்றால் நாம் எல்லாரும் நலமாயிருப்போம். ஆண்டவர் நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். புனித அந்தோணியாரே, இந்த திருத்தலத்துக்கு கூடி வருகின்ற பக்தர்களின் பாவங்களை மன்னியும், அவர்களுக்கு நலம் அளியும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களோடு இணைந்து கேட்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நலம் பெற வேண்டும். நீங்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பு பெறுவதால் நலம் பெற வேண்டும். அதை தாண்டி பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார் என்று இன்றைக்கு கேட்டோம். எத்தனையோ பேருக்கு வியாதி, மருத்துவமனைக்கும் வீட்டுக்குமாக அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று சில பேருக்கு ஹார்ட் அட்டாக், இன்னும் சில பேருக்கு என்னென்னவோ வியாதிகள். நம் ஆண்டவர் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன் உயிரை படுகொழியில் நின்று மீட்கின்றார். உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூடுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிப்பவர், நிம்மதியை தருபவர், உடலிலும் உள்ளத்திலும் நலம் அளிப்பவர் நம் ஆண்டவர். அதிலும் சிறப்பாக நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் பரிந்து பேசுதலால் எல்லாரும் நலமாயிருக்க வேண்டுமென்று நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, உங்கள் இதயம் விரும்பி தேடுவதை புனித அந்தோணியார் பெற்று தருவாராக. புனித அந்தோணியாரை பற்றி சொல்லப்படுவது அளவில்லாத அருளை அவர் பெற்று தருகிறார் என்று. கிரேஸ் அப்பான் கிரேஸ் அந்தோணியார் வழியாக நமக்கு கிடைக்கிறது என்பது. கோடி அற்புதர் என்பது அவருடைய பெயர். நிறைய புதுமைகள் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடி, நோயிலிருந்து விடுதலை, உறவு சிக்கல்கள் இன்றைக்கு முடிந்து நலமான
நட்புறவு, இன்னும் எத்தனையோ தேவைகள். குடும்பத்திலே திருமணம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், பேயினுடைய சக்தியினால் அலைக்கழிக்கப்படுகிறவர்களுக்கு விடுதலை, எல்லாவற்றையும் இன்றைக்கு புனித அந்தோணியார் பெற்று தருவாராக என்று நானும் உங்களோடு இணைந்து வேண்டுகிறேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு தெரியும், சில பேர் வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு சுமையாக இருந்தாலும் பல மைல் தூரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்புகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கைவிட மாட்டார். இங்கே பாருங்கள், 2 முக்கியமான வார்த்தைகள் எழுதி போடப்பட்டுள்ளன. ஒன்று, நம்புங்கள். பிரியமானவர்களே, கடவுளை நம்புங்கள். இன்றைக்கு திரளாக கூடி வந்திருக்கிறீர்களே, மனிதர்கள் நம்மை ஏமாற்றி விடலாம். கடவுள் ஒருபோதும் நம்மை ஏமாற்றவே மாட்டார். அதுதான் இன்றைக்கு அடுத்து நான் வருகின்ற செய்தி. அவரை நம்புவேன். நீ விடியற் காலையில் எழுந்திருப்பதும் வீண், இரவு வெகு நேரம் கழித்து உறங்கச் செல்வதும் வீண். ஆண்டவரே வீட்டை கட்டினால் ஒழிய அதை கட்டுவோருடைய உழைப்பெல்லாம் வீணே. ஆண்டவரே நகரை காத்தால் ஒழிய காவலர்களின் உழைப்பெல்லாம் வீணே. தன்னில் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு ஆண்டவர் தூக்கத்திலும் நன்மை செய்கிறார் என்று திருப்பாடல் 127 நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவரை நம்புவேன், அவர் என்னை கைவிட மாட்டார், என் பிள்ளைகளை கைவிட மாட்டார், என் குடும்பத்தை கைவிட மாட்டார் என்று இன்றைக்கு மீண்டும் உங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்ளுங்கள். என் பாசமான சகோதர சகோதரிகளே, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் என்று அன்றைக்கு ஆண்டவரிடம் கேட்டார் ஒருவர். அதே போலத்தான் இன்றைக்கு நம்புகிறேன் ஆண்டவரே, என் நம்பிக்கையை ஆழப்படுத்தும். நம்புகிறேன் புனித அந்தோணியாரே, உம்முடைய நம்பிக்கையை போல என்னுடைய நம்பிக்கையை ஆக்கும் என்று நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு முதல் வாசகம் சீராக் ஞான நூலிலிருந்து. அதிலே பாருங்கள், நாம் கேட்டது ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். ஆண்டவரை விட்டுடாத. சில பேர் உதவி தேவைப்படும் போது அப்படியே பிடிச்சிக்கிறாங்க, யாருடைய உதவி தேவையோ. இன்றைக்கு வாசிக்க கேட்டோம், ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். அவரை விட்டு விலகிச் செல்லாதே, மனம் சோர்ந்து விடாதே, விலகிச் செல்லாதே. நான் போக மாட்டேன் என்று சொல். ஆண்டவரே ஒரு கதையை சொன்னாரே, நள்ளிரவில் கதவை தட்டிய நண்பனை பற்றி. திடீரென்று விருந்தினர் வந்தவுடனே கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, போய் நண்பனிடம் கதவை தட்டி கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், விடாமுயற்சியோடு அவன் தட்டிக்கொண்டே இருந்தால், நண்பன் என்பதற்காக கொடுக்காவிட்டாலும் தொந்தரவு பொறுக்காமல் அவன் எவ்வளவு கேட்கிறானோ அதையெல்லாம் கொடுப்பான் என்று சொன்னாரே. இன்றைக்கு நாம் கேட்டோம், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, சிக்கன பிடித்துக்கொள், ஆண்டவரிடம் பற்றுறுதிக்கொள். பிரியமானவர்களே, நான் இன்னைக்கு சேலத்திலேருந்து இங்கே வந்தது என்ன தெரியுமா? நிறைய மக்கள் எங்கள் தந்தை அந்தோணிசாமி கூட்டிருக்கிறாரு, அவர்கள் எல்லாரும் இன்னும் அதிகமாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். இன்றைக்கு பாருங்கள், அவரிடம் பற்றுறுதி கொள், திருப்பி அவரிடம் நம்பிக்கை கொள், அவர் உனக்கு துணை செய்வார், வளமை அடைவாய். பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ அருமையான வாசகம் பாருங்க. பற்றுறுதி கொள், நம்பிக்கை கொள், விட்டு விடாதே, அவர் உனக்கு நல்லது செய்வாய், வளமையை காண்பாய், நல்லதை அனுபவிப்பாய். பிரியமானவர்களை, நீங்கள் எல்லாரும் உங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொள்ளுங்கள், ஆண்டவருடைய வளமையை பார்ப்பீர்கள். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் புதுமை நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே நேரத்தில் இன்றைய முதல் வாசகத்தில் இன்னும் சில இம்பரட்டிவ்ஸ், கட்டளைகள் எல்லாம்
நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. பாருங்கள், உண்மை உள்ளவனாக இரு. பிரியமானவர்களே, இது நாள் வரைக்கும் யார் யாரையோ ஏமாற்றி இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் மேலே இருக்கவர் பார்க்கிறார். நான் பேசுவதை பார்க்கிறார். நான் என்ன நினைக்கிறேன் என்பதை பார்க்கிறார். உங்கள் மனத்தில் இருப்பதை பார்க்கிறார். ஒரு நம்பிக்கையாளர், ஒரு கிறிஸ்தவர், ஒரு அந்தோணியார் பக்தர்னா உண்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, நண்பர்களுக்கு, திரு அவைக்கு, நாட்டுக்கு உண்மையோடு நடக்க வேண்டும். வெளி வேஷம்லாம் ஆகாது. கடவுளுக்கு அவரை ஏமாற்ற முடியாது. பாருங்க, உண்மை உள்ளவனாய் இருப்பது என்றால் என்ன? நினைப்பதும் பேசுவதும் ஒன்றாய் இருக்க வேண்டும். பேசுவதும் செய்வதும் ஒன்றாய் இருக்க வேண்டும். இவற்றினிடையே வித்தியாசம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்கள், உண்மையுள்ளவனாயிரு, உறுதியாக இரு. துன்பம் வருது, எவ்வளோ கஷ்டம். வயலில் வேலை செய்கிறோம், எங்கேயோ ரொம்ப தூரம் பயணம் செய்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரோம். உடம்பெல்லாம் சலிப்பாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. அப்போ தான் சில பேருக்கு எரிச்சல் வரும், இயல்பாகவே. இன்றைக்கு ஆண்டவர் இறைவாக்கு வழியாக நமக்கு சொல்கிறார், உன்னுடைய துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே, யாரையும் காயப்படுத்தாத, எரிந்து விழாதே, தவறான முடிவை எடுக்காதே. உன் துன்பத்தை ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். பாருங்கள், துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே, பொறுமையாயிரு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு எவ்வளோ வசதி இருக்குது, நவீன கண்டுபிடிப்புகள். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை. இவ்வளோ வசதி இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்த பொறுமை நமக்கு இப்போ இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு பாருங்கள், அந்தோணியார் திருத்தலத்துக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து பொறுமையாயிரு, குரலை உயர்த்தி பேசாத, திட்டாத, காயப்படுத்தாத. அந்தோணியார் அதைத்தான் நம்மிடம் கேட்கிறார். இறை வாக்கு வழியாக நம்மிடம் கேட்கிறார், பொறுமையாயிரு. பாருங்கள், இன்றைக்கு எனக்கு முக்கியமாக கொடுத்த தலைப்பு என்னவென்றால், சோதனைகளை எப்படி எதிர்கொள்வது, துன்பங்களை எப்படி தாங்கிக் கொள்வது என்று நான் பேசும்படி சொன்னார்கள். நிறைய நம் எல்லாருக்கும் சோதனை வருகிறது. உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், ஏமாந்து போகக்கூடாது. விவிலியத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். முதல் புத்தகத்தில் ஆதாம் ஏவாளுக்கு பாரு சோதனை. சாத்தான் பாம்பு வடிவிலே வந்து கடவுள் என்ன கட்டளை கொடுத்தாரு அப்படின்லாம் கேட்டு இந்த மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஏவாள் சோதனையிலே வெற்றி கொள்ளவில்லை, ஏமாந்து போய்விட்டார். ஆதாமும் ஏமாந்தார், மனைவியின் சொல்லுக்கிணங்க. பிரியமானவர்களே, கவர்ச்சியை கண்டு ஏமாந்து போகக்கூடாது. ஆண்டவரை எப்போதும் மனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சோதனையை பாருங்கள். திரளாக கூடி வந்திருக்கின்ற பக்தர்களே, ஒவ்வொரு நாளும் சோதனை இருக்கத்தான் செய்யும். காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதா வேணாமா? வாய்ப்பு இருக்கும்போது பூசைக்கு போகிறதா வேணாமா? சண்டைக்கு போகிறதா வேண்டாமா? குடிக்கிறதா வேண்டாமா? பிள்ளைகளுக்காக பாடுபட்டு உழைப்பதா வேண்டாமா? உடனே செய்ய வேண்டிய வேலை இதுவா, இல்லை அடுத்த வாரத்துக்கு தள்ளி போடலாமா? எத்தனையோ முடிவுகளை நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. சோதனை இல்லாமல் மனிதனே இல்லை. பாருங்கள், சில நேரத்தில் விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம் சோதனையை எப்படி வெற்றி கொண்டார்கள் என்று. பழைய ஏற்பாட்டு யோசேப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். எவ்வளோ கஷ்டம் அவனுக்கு. தன்னுடைய சகோதரர்களாலேயே அடிமையாக விற்கப்பட்டார் என்று நமக்கு தெரியும். பொத்திபார் என்கிறவருடைய வீட்டில் வேலைக்காரனாக அடிமையாக இருந்தார். அந்த பொத்திபாருடைய மனைவி இவனை தவறான விதத்திலே பழகும்படி அழைப்பு விடுக்கிறார்.
விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் மீண்டும் மீண்டும் நாள்தோறும் வற்புறுத்தினார், இவர் இணங்கவில்லை. கடைசியா இவன் வேலை நிமிஷமா ரூமுக்குள்ள போகும்போது கையை பிடிச்சி இழுக்கிறாவ. உடனே அவன் சொல்லுகின்ற செயலை பாருங்கள். சோதனையை பிரியமானவர்களே இப்படித்தான் நான் எதிர்கொள்ள வேண்டும். என் தலைவர் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். எல்லா அதிகாரத்தையும் பொத்திபார் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் அவருடைய மனைவியாய் இருப்பதால் உம்மை மட்டும்தான் என்னிடம் கொடுக்கவில்லையே தவிர எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்யலாமா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த செய்தி, கெட்டது செய்யறதுக்கு முன்னாடி அந்த யோசேப்பு மாதிரி நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும், இந்த மாபெரும் தீச்செயலை செய்து பாவம் செய்யலாமா? அழகான மனைவியை கொடுத்தார், அன்பான பிள்ளைகளை கொடுத்தார், ஒரு நல்ல வேலையை கொடுத்தார், போதுமான உருவாக்கத்தை கொடுத்தார், பணத்தை கொடுத்தார். ஆண்டவரே, இவ்வளவு நல்லது செய்திருக்கிறீரே, இந்த மாபெரும் தீச்செயலை செய்து நான் பாவம் செய்யலாமா? பாருங்கள். இன்னொரு நிகழ்ச்சி, சாமுவேல் முதல் நூலிலே வாசிக்கிறோம். தாவீது எந்த அளவுக்கு 8 சகோதரர்களில் கடைசியான தாவீதை தேர்ந்து கொண்டார் கடவுள். ஒரு சூழ்நிலையில் நன்றி மறக்கிறார். கோலியாத்தின் உயிரை கொடுத்தார், அரசனாக்கினார். இளவேநீர் காலம், எல்லாரும் போருக்கு போயிருக்கிறார்கள், தாவீது போகவில்லை, ஓய்வெடுக்கிறார். அளவுக்கு அதிகமாக ஓய்வெடுக்கிறார். பாருங்கள், அந்த பிற்பகலில் மாலையில் நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்த பிறகு உலாவுகிறார். மாடியிலிருந்து பார்த்தால் ஒரு அழகான பெண் குளித்து கொண்டிருந்தார். இன்னொருவருடைய மனைவி, உரியாவின் மனைவி பத்சேபா. அழைத்து வரச் சொல்கிறார், சோதனைக்கு இடம் கொடுக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் மிகவும் வேதனைப்பட்டார். நாத்தான் வழியாக அவருடைய தவறை உணர்த்தினார். அது மட்டுமல்ல, தான் அந்த குழந்தைக்கு தந்தை என்று தெரிந்துவிடும் என்று யாரோடு பாவம் செய்தாரோ அந்த பெண்ணினுடைய கணவரையும் கொல்ல வழி செய்கின்றார். பாருங்கள், சோம்பேறித்தனம், உன் வேலையை செய்யாமல் இருப்பது, மக்களோடு இல்லாமல் இருப்பது, திருட்டுத்தனம், சோதனை, எத்தனையோ சோதனைகள் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும். பாருங்கள், நம் ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்டதை விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலும் லூக்கா நற்செய்தியிலும் ஆண்டவர் எப்படி முறியடிக்கிறார். முதலில் ஜெபம். அதனால்தான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபியுங்கள், நம்புங்கள், ஜெபியுங்கள். ஜெபித்தார் ஆண்டவர். இரண்டாவது, ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தையை வாசியுங்கள். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு ஆசை. இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. மொபைல் இல்லாதவங்க ஒரு சிலர் தான் இருக்கோம். எல்லார் கையிலையும் படிக்கிறதுக்கு பைபிள் இல்லைனாலும் கேட்கறதுக்கு பைபிளோடு இங்கிருந்து போகணும் என்று எனக்கு ஆசை. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், வாசியுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தானை முறியடிப்பீர்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மன்னிப்பீர்கள், தாராளமாக இருப்பீர்கள், மனசு விசாலமாகும். அன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் வல்லமையோடு இறை வார்த்தையினாலே சாத்தானை முறியடித்தாரே. பாருங்கள், சாப்பாடு வேண்டாம், பதவி வேண்டாம், இன்னும் ஏராளமான சொத்துக்கள் வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், தந்தையினுடைய விருப்பம் என்னுடைய உணவு என்று முறியடித்தாரே. பாருங்கள் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே சாத்தானின் சோதனைக்கு உடனடியாக நாம் இணங்காத போது
துன்பங்கள் வரலாம். ஆனால் அந்த துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நிரந்தரம் அல்ல. நாம் எல்லாரும் ஆண்டவரின் உதவியால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய துன்பங்கள் இன்பமாக இருக்க என்ன வழி தெரியுமா? நான் சொல்லுவேன், ப்ரே மோர், லவ் மோர். அதிகமாக ஜெபியுங்கள், அதிகமாக அன்பு செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் துன்பம் இன்பமாக மாறும். ஆண்டவர் சொன்னாரே, தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்றாரே. உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்தாருக்காக, தேவையில் இருப்போருக்காக உங்கள் உயிரை கொடுங்கள். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம். புனித அந்தோணியார் இயேசு 33 வயதில் இறந்தார் என்றால் இன்னும் 3 வருஷம்தான் அதிகமாக இருந்தார். 36 வயதில் இறந்தார். ஆனால் அடுக்கடுக்காக துன்பங்கள். வசதியாக இருந்திருக்கலாம். இறை வார்த்தையை வாசித்தார், தியானித்தார். எந்த அளவுக்கு என்றால் பைபிள் எரிந்து விட்டாலும் பரவாயில்லை, அந்தோணியார் மனப்பாடமாக சொல்லுவார், நாம் எழுதி கொள்ளலாம் என்றார்கள். மடத்தில் இருந்தார். மீண்டும் துன்புற, ஆண்டவருக்காக துன்புற மொரோக்கோவுக்கு போக வேண்டும் என்று அகுஸ்தினார் சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்தார். அங்கே பார்த்தால் அவருக்கு நிமோனியா, காய்ச்சல். திருப்பி சொந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் சிசிலியா வழியாக இத்தாலிக்குத்தான் போனார். துன்பங்கள் துன்பங்கள். ஆண்டவரே, நான் ஏதேதோ திட்டமிட்டு இருந்தேன், என்னுடைய திட்டம் நிறைவேறவில்லையே. சில பேர் முணுமுணுத்தே வாழ்நாளை வீணாக்குகிறார். முணுமுணுக்காதீர்கள். உங்களுக்கென்று, எனக்கென்று ஆண்டவருடைய திட்டம் இருக்கிறது. துன்பங்கள் இருக்கலாம். ஆனால் துன்புறும் போது சிலுவையை உற்று பாருங்கள். ஆண்டவருடைய மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். அதனால்தான் பேதுரு சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்காக துன்புற்றார், உங்களுக்கு மாதிரிகை காட்டினார், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். பிரியமானவர்களே, எத்தனையோ துன்பம் நம்முடைய முட்டாள்தனத்தினால. ஆனால் சில துன்பங்கள் எதிர்பார்க்காமல், சில துன்பங்கள் நாம நம்முடைய அன்பை வெளிக்காட்ட நாமே ஏற்றுக்கொள்வது. அத்தகைய துன்பங்கள் உன்னதமானவை. பாருங்கள், நாம் துன்புறும் போது இதயம் தூய்மை அடைகிறது. தற்பெருமை, அகந்தை, செருக்கு, சுயநலம் எல்லாம் அழிந்து போகிறது. தாழ்ச்சி வருகிறது. கடவுளை சார்ந்து நிற்க முடிகிறது. இரக்கம் பெருகின்றது. ஏன் எவ்வளோ கஷ்டம், ஏன் எவ்வளோ கஷ்டம் என்று நொந்து கொள்ளாதீர்கள். துன்பத்தினால் ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கை அதிகமாகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். பவுல் சொன்னார், கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 24, என்னுடைய துன்பங்களால் இயேசுவின் பாடுகளில் குறைவாயிருப்பதை நான் நிறைவு செய்கிறேன் என்று. வெறும் புதுமை எதிர்பார்த்தோம், துன்பத்தை பற்றி நான் பேசுகிறேன் என்று மனமொடியாதீர்கள். இன்றைக்கு நல்லது செய்கின்ற அத்தனை பேரும் துன்புற்றுத்தான் பெரியோராகின்றார்கள். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 8 வாசிக்கின்றோம், இம்மை காலத்தில் நாம் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் கடவுள் வெளிப்படுத்துகின்ற முடிவில்லா மாட்சிமைக்கு முன் ஒன்றுமே இல்லை. இம்மை காலத்தில் நாம் படுகின்ற துன்பம் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், ஏன் 100 வருஷம் நீ துன்புற்றாலும் அன்புக்காக, நேர்மையோடு, நீதிக்காக நீ துன்புற்றால் கடவுள் வெளிப்படுத்த போகிற மாட்சிக்கு முன் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் இன்றைக்கு செய்ய வேண்டியது, இந்த புனித அந்தோணியாரின் திருத்தலத்துக்கு வந்து ஒரு பக்கம் நன்றி என்று சொல்லுவோம். நாம் எல்லாரும் ஆண்டவரே நம்புகிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவரே தொடர்ந்து ஜெபிப்பேன் என்று சொல்லுவோம்.
ஆண்டவரே, உம்மை போல சோதனைகளை எதிர்கொள்வேன் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இங்கே வந்து திரும்பும் போது சுகபோகமாக வாழ நான் ஆசைப்படவில்லை. அன்புக்குரியவர்களுக்காக அன்போடு துன்புற்று அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றுவேன் என்று சொல்லுவோம். இத்தகைய புதுமைகளையும் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் நம் எல்லாருக்கும் செய்வாராக. ஆமேன்.